இலங்கை அரசாங்கத்தோட பாதாள உலக குழுக்களை முழுமையா ஒழிக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் இப்போ மேலும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான பின்னணியில சர்வதேச போதைப் பொருள் வர்த்தகரும் இலங்கையில பல குற்றச்செயல்களோட தொடர்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேடப்பட்டு வரக்கூடிய குற்றவாளியுமான கஞ்சுபானி இம்ரான மலேசியால வச்சு வளைச்சு பிடிக்கிறதுக்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வர்றதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. மலேசியாவிலேயே சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கஞ்சுபானி இம்ரான் தப்பியோட முடியாத மாதிரி எல்லா துறைமுகங்கள், விமான நிலையங்கள், அதையும் தாண்டி கடல்வழி பாதைகள் எல்லாமே முற்றாகவே முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. இந்த திட்டங்கள் என்ன, அடுத்து அவர் எப்படி கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கிற தொடர்பான முழுமையான விவரங்கள் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய பின்னணியில இது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இலங்கையோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களோட நேரடி வழிகாட்டலுக்கு கீழே இந்த சர்வதேச ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்மையில உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஓலுகல தலைமையில ஒரு திட்டம் தீட்டப்படுது. இலங்கையில குற்றங்களை செஞ்சுட்டு வெளிநாடுகள்ல தப்பிச்சு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாதாள உலக புலிகளை கைது செய்யறதும் அவங்களை மறுபடியும் நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதும் தான் இந்த ரகசிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தோட முதற்கட்டமா மலேசியாவில் தலைமறைவாகி இருக்கக்கூடிய தேடப்பட்டு வரக்கூடிய குற்ற குழுக்களோட தலைவர் கஞ்சுபானி இம்ரானோட மிக முக்கியமான நெருங்கிய நண்பர், அதாவது அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம், ரத்மலானே சைமா அப்படிங்கிறவரை மலேசியா போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருந்தாங்க. அவங்க அண்மையில இந்த சந்தேக நபர்கள் அண்மையில இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தாங்க. ரத்மலானே சைமா கைது செய்யப்பட்ட செய்தி வெளியான அடுத்த நிமிஷமே மலேசியாவில் தாம் பதுங்கி இருந்த சீக்ரெட் ஹைட் அவுட்டை மாத்தி கஞ்சுபானி இம்ரான் வேறொரு பகுதிக்கு தப்பிச்சு போயிருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனா அவரை தப்பிக்க விடாம துரத்தி பிடிக்கிறதுக்கு சர்வதேச போலீசார் இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல சோதனைகளை தீவிரப்படுத்தி இருக்கதாவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. கைது செய்யப்பட்ட ரத்மலானே சைமா உட்பட 3 முக்கியமான குற்றவாளிகள் கிட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஓலுகல மற்றும் போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வர்றதாவும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த விசாரணைகளோட அடிப்படையில கஞ்சுபானி இம்ரான் இப்போ எங்க தங்கி இருக்காங்க, மலேசியாவில் அவருக்கு யாரு பாதுகாப்பு கொடுத்திருக்கா, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தொடர்பாகவும் இந்த போதைப் பொருள் விநியோக நெட்வொர்க் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி இருக்கதாவும் இப்போ செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா கஞ்சுபானி இம்ரான் மலேசியாவை விட்டு வேற எந்த நாட்டுக்குமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு அந்த நாட்டோட எல்லா சர்வதேச விமான நிலையங்கள், கடல் துறைமுகங்கள், அதையும் தாண்டி இந்த எல்லை பகுதிகள் இன்டர்போலோட முழுமையான கண்காணிப்புக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. இலங்கையோட பாதாள உலக குழுக்களையும் போதைப் பொருள் நெட்வொர்க்கையும் முற்றும் முழுதாக ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்கியிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விசேட நடவடிக்கைக்கு தன்னோட முழுமையான ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சோட செயலாளர் ரவி செனவிரத்ன, போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோட பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட, இந்த மாதிரியான உயர்மட்ட அதிகாரிகள் நேரடியா இந்த நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு வர்றதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. கஞ்சுபானி இம்ரான் மலேசியாவில் வச்சு உடனடியாக கைது செஞ்சு கைவிலங்கிட்டு இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா விதமான சட்டப்பூர்வ தூதரக ரீதியான நடவடிக்கைகளும் இப்போ வரைக்கும் தயார் நிலையில இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இலங்கையில பல்வேறு கொலை வழக்குகளையும் போதைப் பொருள் கடத்தலையும் தேடப்பட்டு வந்த கஞ்சுபானி இம்ரான் இத்தனை நாட்களா சர்வதேச சட்டங்களோட இடுக்குகள்ல தப்பிச்சிடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அதாவது ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ மலேசிய போலீசாரால சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு 4 பக்கமும் இன்டர்போல் கண்காணிப்பு கீழே இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான செயலாகவும் மாறி இருக்கு. அண்மை நாட்கள்ல இலங்கையில நடந்த பல்வேறு குற்றச்செயல்களுக்கு பின்னாடி பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்த நிலையில அதுலயும் மிக முக்கியமா இந்த கஞ்சுபானி இம்ரானோட தலையீடு இந்த குற்றச்செயல்கள்ல அதிக அளவுல இருந்ததும் விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. அப்போ எதிர்வரும் நாட்கள்ல ரொஹான் ஓலுகல் அவர்கள் மூலமாகவும்
மூலமாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களோட வழிகாட்டுதலுக்கு கீழே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டங்களோட இந்த நடவடிக்கைகளோட அடிப்படையில கஞ்சிபானி இம்ரான் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. மலேசியால சிக்கி இருக்கக்கூடிய கஞ்சிபானி இம்ரான் வெகு விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் இன்னைக்கு நாள்ல அதிகமாவே இருக்கு. இந்த செயற்திட்டங்களோட அடிப்படையில எது எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ஆபரேஷன் மூலமா பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள், பல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டு, அதாவது வெளிநாடுகள்ல வச்சு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படியான பின்னணியில கஞ்சிபானி இம்ரான் கைது செய்யப்படுவாரா இல்லையா, அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது, அதையும் தாண்டி இவங்க மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஆபரேஷன் அப்படி இல்லைன்னா இந்த திட்டம் சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய பின்னணியில பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.